இன்றைய செய்தி. மூத்த குடிமக்களுக்கான வீட்டு ரேஷன் திட்டம் நிதி நெருக்கடியால் தடுமாற்றத்தில் உள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் கொண்டு சேர்க்கும் இந்த திட்டத்திற்கான செலவை அரசு இதுவரை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்காமல் இருக்கிறது. விரைவில் நிதி வழங்காவிட்டால் அடுத்த மாதம் முதல் திட்டமே நின்றுவிடும் என கூட்டுறவு சங்கங்கள் வேதனை தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் நடத்துகிறது. வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ரேஷன் கடைகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று கஷ்டப்படுவதை கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2025 ஆகஸ்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்பொழுது 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 16.73 லட்சம் பேரின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான ஆண்டு செலவாக சுமார் 30.16 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.